நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா சங்கீதம் 51. இதை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போறோம். இந்த சங்கீதம் 51ல தாவீது பத்சேபாளிட்ட பாவம் செஞ்ச உடனே நாத்தான் தீர்க்கதரிசி அவருடைய பாவத்தை சுட்டி காட்டின உடனே தன் பாவத்தை உணர்ந்து தேவனுக்கு முன்பாக அவனுடைய ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. அதை குறித்து தான் இந்த சங்கீதம் 51 குறித்து தான் இன்னைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்கி வரலும். தேவனே, உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். தேவனே, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும். தேவனே, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவங்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே நான் விரோதமாக பாவம் செய்து பொல்லாங்கனதை நடப்பித்தேன். உம்முடைய கண்களுக்கு முன்பாக நான் பொல்லாங்கனதை நடப்பித்தேன். தேவனே, நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நீர் நியாயந்திருக்கும் போது உம்முடைய பரிசுத்த விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்கோணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். இதோ நான் உண்மையா இருக்க விரும்புகிறேன். அந்த காரணத்தில் நான் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். தேவனே, ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். தேவனே, என்னை கழுவியறலும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் நான் வெண்மையாவேன். தேவனே, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நான் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூரும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். தேவனே, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். தேவனே, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உமது உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது நான் பாதகருக்கு உம்முடைய வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். என்னுடைய இரத்த பலிகளுக்கு என்னை நீங்களாகிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை புகழும். கர்த்தாவே, என் உதடுகளை திறந்தவர்களும் என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, நீர் பலியை விரும்புகிறதில்லை, விரும்பினால் நான் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனு கேட்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதானே. தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியும். இந்த சங்கீதம் 51வது அதிகாரத்தை நல்ல மனதிலே பதித்து தியானித்து தினந்தோறும் அதிகாலையில் உங்கள் ஜெபத்துக்கு முன்பாக நீங்கள் தினந்தோறும் ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கணும். உணர்ந்து ஜெபிக்கணும். ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஜெபிச்சுட்டு போயிடக்கூடாது. தினந்தோறும் அதிகாலையில் உங்கள் கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த சங்கீதம் 51வது அதிகாரத்தை உங்கள் மனசில் இதயத்தில் பதித்து விட்டு தினந்தோறும் அதிகாலையில் முழங்கால நின்று இந்த சங்கீதம் 51 ஆத்ம பாரத்தோடு அந்த ஜெபத்தோடு ஜெபித்து விட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஜெபத்தை பண்ணிவிட்டு அன்னைக்கு பாருங்க. அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக வைப்பார். சங்கீதம் 51 தியானிங்க, சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். அல்லேலூயா.